கடல் அது ஒரு அன்னை மாதிரி. அது கொடுக்கும்போது எல்லாம் கொடுக்கும். ஆனா ஒரு நாள் அது சோதிக்க முடிவு செய்தால், அது எடுக்கும்போது கூட எச்சரிக்காமல் எடுத்துக்கொள்ளும். அந்த மீனவ கிராமத்தில் அந்த நாள் சாதாரண நாளாக தொடங்கியது. ஆனால் அந்த மாலை, ஒரு நண்டு ஒரு கிராமத்தின் விதியை மாற்றப் போகிறது என்பதை யாருக்கும் தெரியாது. அந்த மீனவ கிராமம். காலை சூரியன் உதிக்கிறது. ஆனா அந்த ஒளி வீடுகளுக்கு நம்பிக்கை தரவில்லை. மாரிமுத்து 45 வயது. ஒரு சாதாரண மீனவர். அவரது மகள் காயத்திரி 10 வயது. மாரிமுத்து தனது பழைய வலை பிடித்து நின்றார். அவரது கைகள் கடினமாக இருந்தது. ஆனா மனசு உடைந்து கொண்டே இருந்தது. அவர் வலை பிடித்து நின்றபடி மெதுவாக தன்னிடம் பேசுகிறார். எத்தனை வருடமாச்சு இந்த கடலை நம்பி வாழ்றதுக்கு? என் அப்பாவும் இதே கடல்ல தான் வலை வீசுனா. கடல் துரோகம் செய்யாதுன்னு சொல்லி போயிட்டார். ஆனா இப்போ என்னடா கடலே, நான் என்ன தவறு பண்ணேன்? என் பொண்ணு பசியா படுக்கணுமா? நான் இப்படி கை கட்டி நிக்கணுமா? வலை கடலுக்குள் வீசப்பட்டது. சில நிமிடங்கள் அமைதி. வலை மீண்டும் இழுக்கப்பட்டது. அது காலி. அவர் அதை பார்த்து நொறுங்குகிறார். ஒரு மீனவருக்கு வலை காலியாக வருவது சாதாரண விஷயமில்லை. அது அவன் வீட்டில் அடுப்பு எரியுமா இல்லையா என்பதற்கான பதில். மாரிமுத்து மெதுவாக பேசினார். நேத்தி காலி, இன்னைக்கும் காலி. இப்படி தினமும் கடல் அமைதியா இருந்தா நம்ம வீடு எப்படி சத்தம் போடுமடி? சின்ன பொண்ணு சாப்பாடு கேக்குது. நான் அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவளுக்கு ஒரு தட்டு சோறு கூட வைக்க முடியலன்னா நான் என்ன அப்பா? மாறி, கடல் மாறிடுச்சு. இப்போ மீனே கிடைக்கல. கடல் மாறலடா, நம்ம அதிர்ஷ்டந்தான் மாறிடுச்சு. ஒரு அப்பாவின் தோல்வி அவன் கையில் தெரியாது. மாலை நேரம். சின்ன குடிசை வீடு. காயத்திரி கதவின் அருகில் காத்திருக்கிறாள். அப்பா உள்ளே வந்ததும் அவள் எழுந்து ஓடுகிறாள். அப்பா, நீங்க சொன்னீங்கல்ல இன்று நண்டு பிடிச்சு கொண்டு வர்றேன்னு. நண்டு குழம்பு சாப்பிடணும் அப்பா. என் கிளாஸ்ல எல்லாரும் பேசுறாங்க, என் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு. நான் கூட சொல்லணும் அப்பா, என் அப்பா தான் உலகத்திலேயே நல்ல நண்டு பிடிப்பவர்னு. அப்பா, எனக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் சின்ன வயசுல அம்மா இருந்தப்போ நண்டு குழம்பு பண்ணுவாங்க. அந்த வாசனை வந்தா வீடு முழுக்க சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க பண்ணி தருவீங்கன்னு நான் எல்லாரிடமும் சொல்லிட்டேன். என் அப்பா கடல்ல போனா கை காலி வரமாட்டார்னு நான் நம்புறேன் அப்பா. நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பாமா, உனக்காக இந்த அப்பா கடலை கூட கேட்டு பாப்பான். என் பொண்ணு என்ன நம்புற அளவுக்கு நான் பெரியவன் இல்லடா. ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நான் சின்னவனாகவும் இருக்க மாட்டேன். உனக்கு நண்டு வேண்டுமா? இந்த அப்பா கடலை கூட மண்டியிட்டு கேட்பான். ஆனா உன் கண்களில் கண்ணீர் வரவிட மாட்டான். ஒரு அப்பா பொய்யா சொன்னாலும் அது பொய்யில்லை. அது ஒரு வாக்குறுதி. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கடல் சம்மதிக்கணும். அந்த மாலை கடல் கொந்தளிக்கிறது. காற்று கடுமையாக வீசுகிறது. மாரிமுத்து தனியாக நடந்து செல்கிறார். கடலே, நீ என் எதிரி இல்ல, நீ என் வாழ்வு. ஆனா இன்று நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறவன் மாதிரி நிக்கிறேன். என் பொண்ணு சின்ன ஆசை கேட்டா கூட நிறைவேற்ற முடியாத அப்பாவாக நான் இருக்கக்கூடாது. நீ என்ன சோதிக்கிறியா? சரி, சோதிச்சுக்கோ. ஆனா என் குழந்தைய சோதிக்காதே. அவள் பசிய சோதிக்காதே. என் பொண்ணு ஒரு நாளாவது வயிறு நிறைய சாப்பிடணும். அவளுக்கு நான் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லிக் கொள்ளணும். அதுக்காக ஒரு நண்டுதா, ஒரே ஒரு நண்டுதா. அவர் வலை வீசுகிறார். வலை கனமாகுகிறார். வலை கனமாக இழுக்கிறது. அவர் நம்பிக்கையோடு திறக்கிறார். ஒரு பெரிய சிவப்பு நண்டு மட்டும். அவர் அதை கையில் எடுத்து நீண்ட நேரம் பார்க்கிறார். சில நேரங்களில் கடல் நிறைய கொடுக்காது. ஆனால் ஒரு பதில் மட்டும் தரும். அந்த பதில் ஒரு சோதனை. மாரிமுத்து அதை கையில் எடுத்து நீளமாக பேசினார். நீ ஒரே நண்டுதான். ஆனா என் வீட்டுக்கு நீ ஒரு விருந்து. என் பொண்ணுக்கு நீ ஒரு சந்தோஷம். ஆனா உன்னை நான் எடுத்துக்கிட்டா இந்த கடல் முழுக்க காலியாகிடுமோ? நாளைக்கு என் கிராமம் என்ன சாப்பிடும்? நான் ஒரு அப்பாவா இருக்கணுமா, இல்ல ஒரு மனிதனா இருக்கணுமா?
நீயா கடற்கரையின் கடைசி நண்டு? உன்னை சமைச்சா என் பொண்ணு சிரிக்கும். ஆனா உன்னை விட்டுட்டா இந்த கடல் திரும்பி உயிர் கொடுக்கும். நான் என்ன பண்ணணும்? என் மனசு என்ன சொல்லுது? நண்டு அசைந்தது. அந்த நொடியில் அவர் கண்களில் ஒரு முடிவு பிறந்தது. ஒரு மனிதன் 2 விஷயத்துக்கு இடையில் சிக்கும்போது அவன் எடுக்கும் முடிவுதான் அவன் யார் என்பதை நிரூபிக்கும். கடற்கரையில் நின்று அவர் நண்டை கடலுக்கு முன் பிடித்து பேசுகிறார். என் பொண்ணு இன்று பசியோடு தூங்கலாம். ஆனா நாளைக்கு இந்த கிராமம் பசியோட இருக்கக்கூடாது. நான் உன்னை விட்டுட்டா கடல் திரும்பி உயிர் கொடுக்கும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையே தான் என் வாழ்க்கை. நீ போ. நீங்க எல்லாம் திரும்பி வா. இந்த கடற்கரை மீண்டும் சிரிக்கட்டும். நான் என் பொண்ணுக்காக உன்னை எடுக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா என் கிராமத்துக்காக உன்னை விடுறேன். கடலலை சத்தம் மெதுவாக குறைகிறது. மாரிமுத்து மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கிறார். அவரது கைகள் காலி. ஆனா மனசு நிறைய போராட்டம் பார்த்துவிட்டது. சில நேரங்களில் கை காலி வந்து கொண்டாலும் மனநசுதான் நிறைந்து இருக்கும். ஆனால் அந்த மனசை புரிந்து கொள்ள ஒரு குழந்தையின் இதயம் தேவை. அப்பா உள்ளே வந்ததும் அவள் சுற்றி பார்க்கிறாள். அப்பா, நண்டு எங்க? நீங்க பெரிய சிவப்பு நண்டு கரைச்சிச்சுன்னு சொன்னீங்களே, நான் தட்டையும் தயார் பண்ணிட்டேன். நீங்க சிரிச்சுக்கிட்டு உள்ள வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்பா கை காலியா வர்றீங்க? நண்டு எங்க போச்சு? மாரிமுத்து அமைதியாக அமர்கிறார். சில வினாடிகள் பேச முடியாமல். ஒரு அப்பா உண்மையை சொல்லும்போது அது அவன் தோல்வியை ஒத்துக்கொள்வது இல்லை, அது அவன் மகளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது. மாரிமுத்து மெதுவாக அவள் கையை பிரிக்கிறார். காயத்ரி, எனக்கு ஒரு பெரிய நண்டு கிடைச்சிச்சுமா. உனக்கு பிடிச்ச மாதிரி சிவப்பு நண்டு. அதை பார்த்தவுடன் உன் முகம்தான் நினைவுக்கு வந்துச்சு. இத சமைச்சா என் பொண்ணு சந்தோஷமா சாப்பிடுவாளேன்னு நினைச்சேன். ஆனா அத கையில பிடிச்சப்போ ஒரு விஷயம் மனசுல வந்துச்சு. இது கடற்கரையில் இருந்த கடைசி நண்டு ஆவோ? இத நான் எடுத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம கிராமத்துல யாருக்கும் நண்டு கிடைக்காதோ? நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, இல்ல எல்லாரும் சாப்பிடணுமா? அதனாலதாம்மா நான் அதை மீண்டும் கடலுக்கு விட்டுட்டு வந்தேன். உன்னை ஏமாத்தல, ஆனா உனக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த வார்த்தைகள் வீட்டில் அமைதியை நிரப்பியது. காயத்ரி சில நொடிகள் அமைதியாக இருக்கிறாள். அவள் கண்களில் நீர் மிளிருகிறது. அப்பா, நான் முதல்ல கொஞ்சம் வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை நண்டு சாப்பிடணும்னு. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அப்பா. நாம மட்டும் சாப்பிட்டா அது சந்தோஷமா இருக்காது. நம்ம அடுத்த வீட்டு பாட்டி பசியா இருந்தா என்ன பயன்? நம்ம கிராமத்துல குழந்தைகள் எல்லாம் பசியா இருந்தா என்ன பயன்? நான் மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா. எல்லாரும் சாப்பிடணும். எல்லாரும் சிரிக்கணும். அதுக்காக நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுதான் பெரிய நண்டு சாப்பிட்ட மாதிரி தானே அப்பா? ஒரு குழந்தை அந்த இரவு நண்டு சாப்பிடவில்லை, ஆனால் மனிதத்துவம் சாப்பிட்டது. அந்த வீட்டில் பசி இருந்தாலும் மனசாட்சி நிறைந்து இருந்தது. மாரிமுத்து கண்ணீருடன் சிரிக்கிறார். என் பொண்ணு இப்படிதான் நினைச்சா இந்த கிராமத்துக்கு பசி எப்பவும் வராது. வெளியில் கடல் அலை மெதுவாக கரையை தழுவுகிறது. அந்த இரவு அந்த குடிசை வீட்டில் அடுப்பு எரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய உண்மை பிறந்தது. நாம் மட்டும் வாழ்வது வாழ்க்கை இல்லை, எல்லாரும் சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை. காலை கடல் நிறைய நண்டுகளும் மீன்களும் கொண்டு வருகிறது. கிராமம் முழுக்க ஆரவாரம். காயத்ரி ஓடி வந்து, அப்பா, கடல் கோபம் இல்ல பாருங்க, அது நமக்கு மீண்டும் கொடுக்குது. நீங்க சொன்னது சரி. கடல் நல்ல மனசுக்கு துரோகம் செய்யாது. கடல் எப்பவும் சோதிக்கும், ஆனா நம்பிக்கையை விடாதவங்க தோக்க மாட்டாங்க. கடற்கரையின் கடைசி நண்டு ஒரு சாப்பாடு அல்ல, அது ஒரு தியாகத்தின் சின்னம்.